புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை திமுக வேட்பாளர் கே செல்லப்பாண்டியனை ஆதரித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரையில் ஈடுபட்டார். காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். இன்னைக்கு அதிமுக ஒரு பொய் பிரச்சாரத்தை நடத்திட்டு இருக்காங்க. இந்த லேப்டாப் திட்டம் அவங்க கொண்டு வந்த திட்டம் அதை நாம முடக்கிட்டோம்னு சொல்றாங்க. தேர்தலுக்காக கொடுக்குறோம்னு சொல்றாங்க. உண்மைதான், அதிமுக தான் லேப்டாப் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அவங்க யாருக்கு லேப்டாப் கொடுத்தாங்க? பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க. 2019 ஆண்டு அந்த திட்டத்தை அதிமுக அரசு கைவிட்டுருச்சு. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் பார்த்தாரு, இந்த லேப்டாப் யாருக்கு அதிகமாக பயனுள்ளதாக இருக்கும்? கல்லூரி படிக்கிற மாணவர்களுக்கு இன்னும் பயனுள்ளதாக இருக்கும். மேற்படிப்பு படிக்க, ஒரு இடத்துக்கு போய் வேலைக்கு சேர, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணுன்னு கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தா அதிகமாக பயனுள்ளதாக இருக்கும்னு 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இன்னைக்கு லேப்டாப் கொடுத்துருக்கிறோம். உங்க அத்தனை பேருக்கும் தெரியும் முக்கியமான திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். போன சட்டமன்ற தேர்தல் போது நாம சொன்ன முக்கியமான வாக்குறுதி. கடந்த 3 வருஷமா 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் நம்முடைய மகளிர் உரிமை திட்டத்தில் கொடுத்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். இன்னைக்கு இந்த உரிமை திட்டத்தை எப்படியாவது தேர்தலை காரணம் காட்டி நிப்பாட்டின்னு அதிமுகவும் பாஜகவும் ஒரு சதி திட்டம் போட்டாங்க. நீதிமன்றத்துக்கு போய் எப்படியாவது நிப்பாட்டிடலாம், 3 மாசத்துக்கு நிப்பாட்டணும்னு முயற்சி பண்ணாங்க. ஆனால் நம்முடைய தலைவர் அந்த சூழ்ச்சி எல்லாம் முறியடிச்சு, உங்களுக்கு தெரியும், பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000 ரூபாய், கோடைகால சிறப்பு 2000, 5000 ரூபாய் 1,31,00,000 மகளிருக்கு நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தார். 1,31,00,000 குடும்பங்களுக்கு 5000 ரூபாய் ஒரே பேமெண்ட் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தார். நம்முடைய முதலமைச்சர் காலையில் 6:30 மணிக்கு எல்லாருடைய அக்கௌண்ட்லயும் போட்டுட்டார். ஆனா நம்முடைய மகளிர் என்ன பண்ணாங்க? காலைல 9 மணிக்கெல்லாம் போய் பணத்தை எடுத்துட்டாங்க. என்ன காரணம்? மோடி அரசு மேல அவ்வளவு நம்பிக்கை. எங்க மோடி பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி முதலமைச்சர் கொடுத்த 5000 ரூபாயும் அவர் எடுத்துருவாருங்கிற பயத்துல மகளிர் அப்படி பண்ணாங்க. இன்னைக்கு நம்முடைய தலைவர் முதலமைச்சர் ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். மீண்டும் திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைஞ்சோடனே மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கிடையாது, அதை விரிவுபடுத்தி அதிகப்படுத்தி 2000 ரூபாய் கொடுப்பேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்தப்படும் உறுதிமொழி கொடுத்திருக்கிறோம். கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாயிலிருந்து 1500 உயர்த்தப்படும் உறுதிமொழி கொடுத்திருக்கிறோம். ஓஏபி 1200 2000 ரூபாய் உயர்த்தி தருவோம்னு உறுதிமொழி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 ஆண்டுகள்ல அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் 35 லட்சம் இலவச லேப்டாப் கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம்.